ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். பூங்குழலி தற்செயலாக ஒட்டுக்கேட்ட விஷயங்கள் அவளுக்கு பெருந்திகிலை உண்டு பண்ணிவிட்டன. பொன்னியின் செல்வரை எத்தனை வித அபாயங்கள் சூழ்ந்திருக்கின்றன என்பதை எண்ணியபோது அவளுடைய கைகால்கள் நடுங்கின, கண்கள் இருண்டன, தொண்டை வறண்டது, உள்ளம் குழம்பியது. தான் விட்டுவிட்டு வந்த படகை உடனே போய் சேர வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் வலியதாக முன்னின்றது. படகை விட்டு வந்த திசையை நோக்கி விரைந்து சென்றாள். இளவரசர் கொடிய விஷ ஜுரத்தினால் பீடிக்கப்பட்டிருந்தார். அவரை சிறைபிடித்துப் போவதற்கு பழுவேட்டரையர் காத்திருந்தார். அவரை கொன்று விடுவதற்கு கொலையாளிகள் காத்திருந்தனர். அவர்களுக்கு துணையாக இந்த பெண்ணுரு கொண்ட மோகினி பிசாசு இருந்தது. பார்த்திபேந்திரனும் அவளுடைய மாய வலையில் விழுந்து விட்டான். இளவரசரை தான் அழைத்துச் சென்று பத்திரமாக வைத்திருக்கலாம் என்று எண்ணிய மறைந்த மண்டபம் கூட இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. இவ்வளவு அபாயங்களிலிருந்தும் இளவரசரை பாதுகாக்கும் பொறுப்பு தன் தலையில் சுமந்திருப்பதாக பூங்குழலி உணர்ந்தாள். ஆகையினாலேயே அவளுடைய மூளை குழம்பிற்று. இதுகாரும் அவளுடைய வாழ்நாளில் என்றுமில்லாத ஓர் அனுபவம் நேர்ந்தது. அதாவது காட்டில் வழி தவறி விட்டோமோ என்ற பீதி உண்டாயிற்று. சுற்றி சுற்றி புறப்பட்ட இடத்துக்கே வந்து கொண்டிருக்கிறோமோ என்ற எண்ணம் தோன்றியது. அப்படி சுற்றி வரும்போது இளவரசரின் எதிரிகள் யாரேனும் எதிர்ப்பட்டு விட்டால் என்ன செய்வது? அவர்களுக்கு என்ன சமாதானம் சொல்வது? எப்படி அவர்களிடமிருந்து தப்பித்துச் செல்வது? இல்லை இல்லை, சரியான வழியிலேதான் வந்திருக்கிறோம். இதோ கால்வாய் தெரிகிறது. படகை விட்டு வந்த இடம் அதோ அந்த மூலையில் இருக்கிறது. பூங்குழலி அவ்விடத்தை நோக்கி பாய்ந்து ஓடினாள். அவளுடைய நெஞ்சு அடித்துக் கொள்ளாமல் நின்றுவிட்டது. ஏனெனில் அவள் விட்டிருந்த இடத்தில் படகை காணவில்லை. ஐயோ, படகு எங்கே போயிருக்கும்? ஒருவேளை தான் இல்லாத சமயத்தில் பழுவேட்டரையரின் ஆட்கள் இங்கேயே வந்திருப்பார்களோ? வந்து இளவரசரையும் வந்தியத்தேவனையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போயிருப்பார்களோ? அப்படி நடந்தால் கூட பாதகமில்லை. அதைவிட பயங்கரமான சம்பவம் நிகழ்ந்திருக்குமோ? வந்தியத்தேவன் இளவரசரை தூக்கிக் கொண்டு மறைந்த மண்டபத்தை தேடிப் போயிருப்பானோ? அப்படியானால் அங்கே கொலைஞர்கள் காத்திருப்பார்களே. அடடா, என்ன தவறு செய்து விட்டோம்! அந்த மறைந்த மண்டபத்துக்கு உடனே போய் பார்க்க வேண்டும் என்ற பரபரப்பு பூங்குழலியின் மனத்தில் குடிகொண்டது. காட்டு வெளியில் ஓட்டம் பிடித்து ஓடினாள். மறுபடியும் அந்த பழைய சந்தேகம், வழி தவறிவிட்டோமோ என்ற சந்தேகம், சுற்றி சுற்றி வருகிறோமோ என்ற மயக்கம். அது என்ன? ஐயோ, அது என்ன? ஏதோ காலடி சத்தம் போலிருக்கிறதே. யாரோ நம்மை தொடர்ந்து வருவது போலிருக்கிறதே. யாராயிருக்கும்? எதற்காக இருக்கும்? ஒருவேளை அந்த பயங்கர மந்திரவாதிதானா? அப்படியானால் ஏன் பயப்பட வேண்டும்? இடுப்பில் சொருகியுள்ள கத்தியை எடுத்துக்கொண்டால் போயிற்று. யாராயிருந்தால்தான் என்ன? எதற்காக ஓட வேண்டும்? இல்லை இல்லை, ஓட வேண்டியதுதான். இந்தச் சமயம் யாருடனும் சண்டை பிடிக்கும் சமயமன்று. கையில் வலிவு இல்லை, கத்தியும் குறிதவறி போகும். உயிரை எப்பாடுபட்டாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நமக்கு இத்தருணம் ஏதேனும் நேர்ந்தால் இளவரசருடைய கதி யாதாகும்? முன்னமே அந்த வந்தியத்தேவன் எச்சரித்தானே, உயிரை பத்திரமாய் காப்பாற்றிக் கொண்டு வருவதாகச் சொன்னோமே, அதை நிறைவேற்ற வேண்டியதுதான். பூங்குழலி மேலும் மேலும் நெருக்கமான காட்டில் புகுந்து ஓடினாள். ஆனால் துரத்தி வந்தவன் மேலும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். பூங்குழலி போன வழியில் மரங்களிலிருந்த பட்சிகள் அலறி புடைத்து கொண்டு ஓடின. வளைகளிலிருந்து நரிகள் கிளம்பி ஓடின. தூங்கிய காட்டுப்பன்றிகள் விழித்தெழுந்து விழுந்தடித்து ஓடின. மான் ஒன்று விற்றென்று பாய்ந்து வந்து அவள் மேலேயே இடித்து புடைத்து கொண்டு ஓடியது. இவ்வளவுக்கும் மத்தியில் பின்னால் தொடர்ந்து வந்தவன் விட்டபாடாக இல்லை. அவனுடைய காலடி சத்தமும் அவன் ஓடியதால் பெருமூச்சு விடும் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருந்தன. பூங்குழலி ஓடி ஓடி சலித்துப் போனாள். அந்த சலிப்பு அளவில்லாத கோபமாக மாறியது. வருகிறவன் யாராயிருந்தாலும் அவனை ஒரு கை பார்த்து விடுவது என்று முடிவு செய்தாள். பூங்குழலி கோபத்துடன் ஓடுவதை நிறுத்தி திரும்பி நின்ற அதே சமயத்தில் இருள் சூழ்ந்த அக்காட்டகத்தே ஓர் இனிய கீதம் எழுந்தது. பொன்னார் மேனியனே, புலி தோலை அரை கசைத்து, மின்னார் செஞ்சடை மேல்
மிளிர்கொன்றை அணிந்தவனே. அந்த குரல் சேந்தன் அமுதனுடைய குரல் என்பதை பூங்குழலி உடனே அறிந்து கொண்டாள். கலகலவென்று சிரித்தாள். காலடிச் சத்தம் வந்த திசை வேறு என்பதைக் கூட அச்சமயம் அவள் மறந்து போனாள். அத்தான், நீதானா? ஆமாம் பூங்குழலி, நானேதான். எங்கே இருக்கிறாய்? இப்படி வா. இதோ வந்து விட்டேன் என்று சொல்லிக்கொண்டே சேந்தன் அமுதன் அவள் முன்னால் வந்தான். நன்றாய் என்னை பயமுறுத்தி விட்டாய். எதற்காக இப்படி என்னை தொடர்ந்து வந்தாய்? பூங்குழலி, உன்னை பார்ப்பதற்காகவும் உன் இனிய கானத்தை கேட்பதற்காகவும் தஞ்சையிலிருந்து பல நாள் பிரயாணம் செய்து வந்தேன். இங்கே வந்த பிறகும் உன்னை காணாமல் இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தேன். தற்செயலாக உன்னை பார்த்துவிட்டு தொடர்ந்து ஓடி வந்தேன். ஏன் அப்படி ஓடினாய்? எங்கே ஒரு கீதம் பாடு, கேட்கலாம். பாடுவதற்கு நல்ல இடம், அதைவிட நல்ல சந்தர்ப்பம். நீ பாடாவிட்டால் நானே இன்னொரு பாட்டு பாடுகிறேன். இந்த காட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் மிருகங்களையெல்லாம் விழித்தெழுந்து ஓடச் செய்கிறேன் பார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. போதுமத்தான், கொஞ்சம் பாட்டை நிறுத்து. அப்படியானால் நீ பாடுகிறாயா? இவ்விதம் இறைந்து கேட்டுவிட்டு சேந்தன் அமுதன் உடனே மெல்லிய குரலில், பூங்குழலி, உன்னை தொடர்ந்து இன்னொருவன் வந்து கொண்டிருந்தான். உனக்கு எச்சரிக்கை செய்வதற்காகவே சத்தம் போட்டு பாடினேன். அவனுக்கும் உன் அண்ணன் மனைவிக்கும் இன்று சாயங்காலம் ஏதோ ரகசிய சம்பாஷணை நடந்தது. அவன் யார் என்று உனக்கு தெரியுமா என்றான். பிறகு மீண்டும் உரத்த குரலில், என்ன சொல்லுகிறாய்? நீ பாடுகிறாயா? நான் பாடட்டுமா? சிவபெருமான் சுடுகாட்டில் ஆடினார், நீ வெறுங்காட்டில் பாடக்கூடாதா என்று இறைந்தான். இதோ பாடுகிறேன், கோபித்துக் கொள்ளாதே என்று சொல்லிவிட்டு பூங்குழலி அடுத்து வருமாறு பாடினாள். பறக்கும் எம் கிள்ளைகாள் பாடும் எம் பூவைகாள் அரக்கண் எனத்தகும் அடிகள் ஆரூரை மறக்க இல்லாமையும் வளைகள் நில்லாமையும் உறக்கமில்லாமையும் உணர்த்த வல்லீர்களே. இவ்விதம் பாடிவிட்டு மெல்லிய குரலில், அமுதா, நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள். பூங்குழலி, கலங்கரை விளக்கின் உச்சியிலிருந்து படகு வருவதை பார்த்தேன். நீயாக இருக்கலாம் என்று உத்தேசமாக எண்ணி இங்கே உன்னை தேடி வந்தேன். அதே சமயத்தில் பழுவூராட்கள் சிலரும் இந்த பக்கம் வந்தார்கள். படகில் உன்னை காணவில்லை. ஆனால் என் நண்பன் வல்லவரையனையும் இளவரசரையும் பார்த்தேன். வல்லவரையனிடம் பழுவூராட்கள் வருவது பற்றி கூறினேன். பிறகு இளவரசரை நாங்கள் இருவருமாக தூக்கி கொண்டு போய் மறைந்த மண்டபத்தில் சேர்த்தோம். ஐயோ, என்ன தவறு செய்து விட்டீர்கள்? படகு என்னாயிற்று? படகை யாராவது பார்த்தால் சந்தேகம் ஏற்படும் என்று ஓடை நீரில் கவிழ்த்து விட்டோம். ஏன் பூங்குழலி, பாட்டை ஏன் நிறுத்திவிட்டாய்? மிச்சத்தையும் பாடு என்று பிற்பகுதியை உரத்த குரலில் கூறினான் சேந்தன் அமுதன். மறந்துவிட்டது அமுதா, இந்த கோடிக்கரை குழகரை பற்றி ஒரு பாடல் உண்டே, உனக்கு அது நினைவிருக்கிறதா? நினைவிருந்தால் பாடு. ஓ, நினைவிருக்கிறது என்று சேந்தன் அமுதன் இறைந்து சொல்லிவிட்டு பாடினான். கடிதாய் காற்று வந்தெற்ற கரைமேல் குடிதான் அயலே இருந்தால் குற்றமாமோ? கொடியேன் கண்கள் கண்டன கோடி குழகீர் அடிகள் உமக்கார் துணையாக இருந்தீரே. பாட்டு முடிந்தவுடனே பூங்குழலி, அத்தான், என்னை தொடர்ந்து வந்தவன் போய்விட்டானா? பக்கத்தில் மறைந்து நின்று கொண்டிருக்கிறானா என்று மெல்லிய குரலில் கேட்டாள். நாம் இங்கே நின்ற பிறகு காலடி சத்தம் கேட்கவில்லை. அவன் இங்கேதான், பக்கத்தில் எங்கேயோ மறைந்து நிற்க வேண்டும். அவன் யார் என்று உனக்கு தெரியுமா? பூங்குழலி இறைந்து, தெரியாமல் என்ன, நன்றாய் தெரியும். கோடிக்கரை ஆந்தைகளை பற்றி சுந்தரர் பாடியிருப்பதுதானே. இதோ கேள். காடேன் மிகவால் இது காரிகை அஞ்ச கூடிப் பொந்தில் ஆந்தைகள் கூகை குழற வேடித் தொண்டர் சாலவும் தீயர் சழக்கர் கோடிக்குழகா விடங்கோயில் கொண்டாயே. பார்த்தாயா அமுதா, சுந்தரமூர்த்தியின் காலத்தில் ஆந்தைகளும் கூகைகளும் இன்று போலவே இக்காட்டில் கத்தியிருக்கின்றன. ஆனால் இப்போது இக்காட்டில் மனிதர்கள் கூட ஆந்தைகள் போல சத்தமிடுகிறார்கள். சற்று முன் அத்தகைய குரல் ஒன்று கேட்டேன். அந்த தீய சழக்கர் யாராக இருக்கும் என்று உனக்கு ஏதாவது தெரியுமா? இப்படி உரத்த குரலிலேயே பூங்குழலி கேட்டாள். கேட்டுவிட்டு, எனக்கு அம்மாதிரி கத்த வருகிறதா என்று பார்க்கிறேன். ஆந்தை குரல் மாதிரி இருக்கிறதா? நீயே கேட்டு சொல்லு என்றாள். பின்னர் ஆந்தை மாதிரியே 3 தடவை குரல் கொடுத்தாள். அப்படியே ஆந்தை குரல் மாதிரியே இருக்கிறது. தேனினும் இனிய குரல், தெய்வீக கீதங்களை பாடுவாயே, இதை எங்கே கற்றுக்கொண்டாய் என்று அமுதன் கேட்டான். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
அருள்மொழிவர்மனை கடல் கொண்டது என்பதுல நந்தினிக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா ரவிதாசனும் 2 பகைவர்களும் ஒரே நாள்ல பலியாகிட்டதாக உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப நந்தினியின் கவலையெல்லாம் ராக்கமாளி நாத்திய பத்தி தான். பூங்குழலி உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார். நல்லா தெரியும், அவளும் சுழற்காற்றுல போயிருப்பாங்கிறான் மந்திரவாதி. சற்று முன்னால ராக்கம்மா ஒரு படகுல 2-3 பேர் இருந்ததை பார்த்ததாக இளையராணி சொன்னதும் ரொம்ப அலட்சியமா, அப்ப நீங்க எல்லாரும் புறப்படுங்க, மேல ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன்னு ரவிதாசன் சொன்னதையும் கேட்டோம். பொதுவா எந்த நிலையிலையும் மனம் தளராத பூங்குழலிய இந்த உரையாடல் எந்த அளவுக்கு பாதிச்சிட்டுதுங்கிறத பார்த்தோம். பதற்றத்தோட ஓடி வர்றா. வழி தவறிட்டோமோன்னு குழப்பம் வேற. அடுத்தடுத்து பரபரப்பான சம்பவங்கள். நேர்களே, நம்பிக்கை இழந்த நிலையில ஒரு வகை வெறித்த நிலைக்கு ஆளாயிடுறது மனித இயல்பு. பூங்குழலி இந்த நிலைக்கு வந்திருந்த போது இன்னொரு திருப்பத்தை கொண்டு வந்துட்டார் கல்கி. அத்தானும் மாமன் மகளும் உரத்த குரல்லையும் மெல்லிய குரல்லையும் பேசி நம்மையும் அழுத்தத்திலிருந்து விடுவிக்கிறாங்க. நாகத்தீவுக்கு பக்கத்துல மயில போல ஒலி எழுப்பினானே வந்தியத்தேவன், நினைவு இருக்குதா? நல்லது. இந்த பகுதியில் இடம்பெற்ற சில குறிப்புகள். தம்பிரான் தோழர்னு குறிப்பிடப்படுற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொன்னார் மேனியனேங்கிற திருப்பாட்டுல திரு மழபாடியுரை இறைவனை போற்றி பாடுறார். அன்னை வடிவானவனே, உன்னை அன்றி வேற யாரை நினைப்பேன்? பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, இறைவனே அடி எடுத்து கொடுக்க சுந்தரர் பாடின முதல் திருப்பதிகம். தலம் திருவெண்ணை நல்லூர். எப்போவோ உனக்கு அடிமை ஆயிட்டேன், இப்போ அடியவன் அல்லேன்னு எதிர் வழக்கு ஆடுறது பொருந்துமா ஐயா? பறக்கும் எம் கிள்ளைகாள். திருவாரூர் பெருமானிடம் காதல் கொண்ட ஒருத்தி கிள்ளைகளையும் அதாவது கிளிகளையும் பூவைகளையும் அதாவது நாகணவாய் பறவைகளையும் அழைச்சு இந்நிலையை அவருக்கு உணர்த்துங்கன்னு சொல்ற மாதிரி சுந்தரரின் இந்த திருப்பதிகம் அமைஞ்சிருக்குது. உத்தேசம் கருத்து அளவில் இட்ட திட்டம், சுருக்கமா தீர்மானம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கிறார், கோடி குழகரே, கடற்காற்று கடுமையா வீசுது, இந்த கடற்கரையில உமக்கு யாரையா துணை? இப்படி தனியா இருக்கீங்களே, சௌகரியமா வேற இடத்துல இருக்கக்கூடாதா? எற்றுதல்னா மோதுதல். கோடிக்கரையில இருக்கிற அழகனே, இந்த காடு ரொம்ப பெருசு, இந்த சூழல் உன் தேவிக்கு அச்சம் தருது, இங்க இருக்கலாமா? இப்படி கவலைப்படுறார் சுந்தரர். காடேல் மிக வாலிது இந்த தொடருக்கு நீ வழக்கமா இருக்கிற காடு இதைவிட சிறந்ததுன்னு பொருள் கொள்ளலாம். சழக்குங்கிற சொல் குற்றம்ங்கிற பொருளிலும் வரும். சழக்கர் குற்றவாளிகள். ஒளிஞ்சு ஒட்டு கேட்பவனுக்கு இது அழைப்பு. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.